ஏத்தே ஸ்கூலுக்கு லீவு விட்டாச்சு தே. ஒரு 10-15 நாள் அம்மா வீட்ல போய் இருந்துட்டு வரேன் தே. பாப்பா ஆசைப்படுறா. அவ ஆசைப்படுறாளா இல்லனா நீ ஆசைப்படுறியா? பாட்டி எனக்கு அம்மா வீட்டுக்கு போணும். வளவத பயவுல என்னத்த ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அந்த பாட்டினா தான உயிரை விடுறா. என்னத்தே பிள்ளைக்கு லீவு தானே, எனக்கும் எங்க அம்மா வீட்டுக்கு போக ஆசையா இருக்காதா? அம்மா என்ன மாலா, பிள்ளைகளுக்கு தான் நேத்தே ஸ்கூல் லீவு விட்டாச்சுல, நேத்து சாயங்காலமே கிளம்பி வந்திருக்க வேண்டாமா? அம்மா என் மாமியாரால வர பிரச்சனைமா, ஒரு வாரத்துக்கு மாவை அரைச்சிட்டு போன்னு சொல்லிருச்சு. சரின்னு கிளம்பலான்னு பார்த்தா 2-3 பக்கெட் துணியை வேற ஊற வச்சுட்டு இதெல்லாம் தோச்சு போட்டுட்டு போ அப்படின்னு கழுத்து அறுத்துட்டுமா. அதனாலதாம்மா கிளம்பவே இல்லை நேத்து. உன் மாமியாரெல்லாம் ஒரு பொம்பளை பாரு. சரி ஆசையோட மருமவ அம்மா வீட்டுக்கு போறாளான்னு விடுறாளான்னு பாரு. சும்மானாலும் அந்த வேலையை செய்யி இந்த வேலையை செய்யி சொல்லிட்டு போறாம இப்படி சொல்ல. அடியே கிழவி, உனக்குலாம் இத சொல்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாம். நான் சொன்ன உடனே எங்க அம்மா வீட்டுக்கு விட்டுருவா பாரு, போறாம பிடிச்ச கிழவி. என்னம்மா அண்ணி கையில பேக்க பார்த்தா அவங்களும் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க போல இருக்கு. ஆமா ஆமா விடுறாவ. நீயும் உன் பிள்ளைல வந்துட்டியே, இனிமே விதவிதமா சாப்பாடு செஞ்சு போடணும். வயசானவ நம்மளால முடியுமா? அவதானே அவ நாத்தனாருக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். போதும் நிறுத்துங்க தே. உங்க மகளுக்கு விதவிதமா சமைச்சு போடுறதுக்கு நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரி இல்ல. இந்த வீட்டு மருமக நான். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா 2 பேரும் சமைச்சு சாப்பிடுங்க, இல்லனா ஈர துணியா வயித்துல கட்டிட்டு தூங்குங்க. நான் கிளம்புறேன். ஏத்தே ஸ்கூலுக்கு லீவு விட்டாச்சு தே. ஒரு 10-15 நாள் அம்மா வீட்ல போய் இருந்துட்டு வரேன் தே. பாப்பா ஆசைப்படுறா. அவ ஆசைப்படுறாளா இல்லனா நீ ஆசைப்படுறியா? பாட்டி எனக்கு அம்மா வீட்டுக்கு போணும். வளவத பயவுல என்னத்த ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அந்த பாட்டினா தான உயிரை விடுறா. என்னத்தே பிள்ளைக்கு லீவு தானே, எனக்கும் எங்க அம்மா வீட்டுக்கு போக ஆசையா இருக்காதா? அம்மா என்ன மாலா, பிள்ளைகளுக்கு தான் நேத்தே ஸ்கூல் லீவு விட்டாச்சுல, நேத்து சாயங்காலமே கிளம்பி வந்திருக்க வேண்டாமா? அம்மா என் மாமியாரால வர பிரச்சனைமா, ஒரு வாரத்துக்கு மாவை அரைச்சிட்டு போன்னு சொல்லிருச்சு. சரின்னு கிளம்பலான்னு பார்த்தா 2-3 பக்கெட் துணியை வேற ஊற வச்சுட்டு இதெல்லாம் தோச்சு போட்டுட்டு போ அப்படின்னு கழுத்து அறுத்துட்டுமா. அதனாலதாம்மா கிளம்பவே இல்லை நேத்து. உன் மாமியாரெல்லாம் ஒரு பொம்பளை பாரு. சரி ஆசையோட மருமவ அம்மா வீட்டுக்கு போறாளான்னு விடுறாளான்னு பாரு. சும்மானாலும் அந்த வேலையை செய்யி இந்த வேலையை செய்யி சொல்லிட்டு போறாம இப்படி சொல்ல. அடியே கிழவி, உனக்குலாம் இத சொல்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாம். நான் சொன்ன உடனே எங்க அம்மா வீட்டுக்கு விட்டுருவா பாரு, போறாம பிடிச்ச கிழவி. என்னம்மா அண்ணி கையில பேக்க பார்த்தா அவங்களும் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க போல இருக்கு. ஆமா ஆமா விடுறாவ. நீயும் உன் பிள்ளைல வந்துட்டியே, இனிமே விதவிதமா சாப்பாடு செஞ்சு போடணும். வயசானவ நம்மளால முடியுமா? அவதானே அவ நாத்தனாருக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். போதும் நிறுத்துங்க தே. உங்க மகளுக்கு விதவிதமா சமைச்சு போடுறதுக்கு நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரி இல்ல. இந்த வீட்டு மருமக நான். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா 2 பேரும் சமைச்சு சாப்பிடுங்க, இல்லனா ஈர துணியா வயித்துல கட்டிட்டு தூங்குங்க. நான் கிளம்புறேன்.